அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காரப்பொடி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காரப்பொடி மீன் குழம்பு வைக்க என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்காங்க, பெரிய வெங்காயம். அப்புறம் தக்காளி ஒரு 6 தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்காங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை பெருசாக நறுக்கி வச்சுருக்காங்க, கூட கருவேப்பிலையோட, அதை அரைக்கிறதுக்கு. அதேமாதிரி தக்காளி 2 பெரிய தக்காளி பெருசாக நறுக்கி வச்சுருக்காங்க, அதுவும் அரைக்கிறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து பூண்டு பார்த்திங்கன்னா 3 பெரிய பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கு, அதுவும் கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு இல்லை தாளிக்கிறதுக்கு, 2 எதுனாலும் செஞ்சுக்கலாம். இப்போ புளி பார்த்திங்கன்னா தேவைக்கு நம்ம புளிப்போட இது கம்மியாக தான் போடுவாங்க, அதுக்கேற்ற புளி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த ஆனந்தி ஸ்பைசஸோட மிளகாய் பொடியில் தான் நம்ம இந்த மீன் குழம்பு வைக்க போகிறோம், அதுக்குரிய அந்த பிராண்டு இது. அடுத்து தேவைக்கு காரப்பொடி மீன் குழம்பு. நம்ம இன்றைக்கி வைக்க போகிறது காரப்பொடி மீன் குழம்பு. அந்த காரப்பொடி மீன் தான் இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தேவைக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூனு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கலாம். கூடவே வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் பொடியை நறுக்கி வச்சோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறம் வர வரையும் நல்லா வதக்கலாம். இதை நல்லா இப்போ வதக்கிக்கலாம், நல்லா பொன்னிறம் வர வரையும் வதக்கலாம். இப்போ இந்த பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கலாம். இது நல்லா வதங்கி வரும். இந்த தக்காளி வதங்குறதுக்குள்ளே நம்ம இந்த மிளகு ஜீரகம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மீன் குழம்புக்கு, அதுக்குரிய மிளகு ஜீரகத்தை நல்லா நம்ம இப்போ அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நம்ம ஒரு வெங்காயம் தக்காளியை நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இந்த மிக்சியில் போட்டு கொரகொரப்பாவா இல்லை எப்படி கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சி குழம்பு கட்டிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் குழம்பு கட்டியாகவும் டேஸ்ட். இப்போது வெங்காயம் தக்காளி இந்த பூண்டுலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப விழுவிழுப்பாக இல்லாமல் கொஞ்சமாக, சரிங்களா? அப்போ தான் அதில் நம்ம மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நமக்கு டேஸ்ட்டாக. ரொம்பவும் குழன்னு அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இது இப்படி நல்லா வதங்கி வரட்டும். அவ்வளோதான். நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றணும் இல்லையா, அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இந்த புளி கரைசலை இதில் நல்லா வடிகட்டி இப்படி ஊற்றிக்கலாம். இதை மாதிரி எவ்வளோ வேணுமோ நமக்கு குழம்பு, அதுக்கு தகுந்தாப்பில் நான் கரைச்சி ஊற்றிக்கிட்டு அப்புறம் இப்போ புளியெலாம் நல்லா கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாப்பொடி, இப்போ நம்ம மிளகு ஜீரகம் அரைச்சி ஊற்றுறதுனால மிளகாப்பொடி ஒரு அளவாக ருசிக்காக தான் நம்ம கொஞ்சமாக மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகு சீரகம் தான் இதுக்கு மெயின். அதனால் அளவான மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன். அளவான மிளகாத்தூள் சேர்த்துட்டு கிண்டி விட்டுடலாம். நல்லா இது கொதிக்கட்டும், கொதித்து வரட்டும். அப்புறம் இப்போ நான் இந்த மீன் குழம்புக்கு வாழை மீன் தனியாக கொஞ்சம் இருக்குது, அந்த மீனை அறுத்து வச்சு அதில் மிளகாப்பொடி உப்புலாம் சேர்த்துருக்கேன். க்ளீன் பண்ணி நல்லா வாழை மீனை பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க சுண்ணாம்பு போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துடணும். அப்புறம் தான் இந்த ஒயிட் கலரில் இதை பாருங்க, இந்த ஒயிட் கலரில் இதை மாதிரி வரும். அந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துடணும். அதுக்கு மேலே தான் இப்போ நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துருக்கேன், மிளகாத்தூள் உப்பு சேர்த்துருக்கு. வெறும் மிளகாப்பொடி வேணுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம்னா அந்த புளிக்கும் அந்த மிளகாத்தூள் உப்புக்கும் நல்லா ஊறி இருக்கும். அப்புறம் நம்ம இப்போ இந்த மீன் வறுவலுக்கு நம்ம வாழை மீன் சொன்னேன் இல்லையா, அது கூடயே ஒரு 6-7 என்ன மீன் அது 6-7 ஊடா மீனும் இருந்தது. அதையும் சேர்த்து நல்லா பிரட்டி புளியோடு சேர்த்து நல்லா பிரட்டி வச்சுருக்கோம். காரமும் புளிப்பும் உப்பு நல்லா தூக்கலாக டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வறுத்தோன்னே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து நல்லா வந்துருச்சு. இந்த நேரம் பார்த்திங்கன்னா நம்ம மிளகு ஜீரகத்தை சேர்த்துடலாம். அரைச்சி வச்சோல்லையே நல்லா ஒட்ட அரைச்சிருக்கணும். இதை அப்படியே சேர்த்துடலாம். ஏன்னா மெயின் காரம் நமக்கு இதுதான். அதனால் கொஞ்சம் மிளகு ஜீரகத்தை கூட சீரகம் கம்மியாகவும் மிளகு அதிகமாகவும் இருக்கும். சரிங்களா? காரப்பொடி கோல்டு ப்ராப்ளத்துக்காக தான் இந்த காரப்பொடி மீனை வந்து சமைப்பாங்க. இப்போ நாங்கள் அதுதான் செஞ்சிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா கலர் அப்படியே சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம மிளகு சேர்த்தோம் இல்லையா, ஜீரகம் மிளகும் சேர்த்ததுனால நல்லா கருப்பாக ஒரு மாதிரி வரும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும். ஆனால் சுட சுட சாப்பிடணும். சரிங்களா? நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். இப்போ இந்த குழம்புல பாருங்கள் மீன் ஒன்று போட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஒட்டியிருக்கா. இதுதான் இது கூட கரெக்டான பதம். இப்போ நம்ம மீன் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். பார்த்து கொஞ்சம் எடை போட்டு தள்ளி போட்டு நம்ம ஒரே ஒரு கொதி தான் இறக்கிடணும். சரிங்களா? இப்போ மீனை போட்டாச்சு. ஒரு கொதி வரப்போகுது. இந்த இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணெய் அது மேலே ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு நல்லா விட்டுறலாம். அந்த மீனோடு சேர்ந்து ஒரு கொதி வந்து இறக்கும்போது இன்னும் வாசமாக நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லியை மேலே அப்படி தூவி விட்டுறலாம். இன்னும் ஒரு நிமிஷம் தான் நம்ம மீனை இறக்கிடலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே கொதிச்சுன்னா அந்த மீன் வந்து பிஞ்சிரும். ஏன்னா ரொம்ப இலசாக சின்ன ரொம்ப மற்ற மீன்க மாதிரி இது இல்லை. அதனால் ஒரு கொதி அது வரதுக்கு முன்னாடியே எடுத்துறது பெஸ்ட்டு. பார்த்திங்கன்னா அதை எடுத்து காட்டுறாங்க பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. நம்ம அடுப்பை அமர்த்திடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஒரு கடாயை போட்டு நம்ம வறுத்த மீனுக்கு நல்லா எண்ணெயை காய வச்சு எல்லாம் ஒரு ரவுண்டு இப்போ தான் போட்டிருக்கு. அதை பொரிச்சு எடுத்து அவ்வளோதான். மீனை நல்லா திருப்பி போட்டு எடுத்தாச்சு. நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இறக்கிடலாம். வேறு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். நம்ம காரப்பொடி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஆனந்தி ஸ்பைசஸோட மிளகாய் பொடியில் தான் இதை எடுத்து செஞ்சு வச்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அந்த மிளகு ஜீரகம் மசால் பொடியெலாம் கலந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நாங்கள் இதை என்னென்ன கூட்டிக்கே சாப்பிட்றோன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம இன்றைக்கி வந்து நம்ம காரப்பொடி மீன் குழம்பு கூட சாதத்துக்கு வச்சு தான் சாப்பிட போகிறோம். வறுத்த மீன் வறுவல் பார்த்திங்கன்னா நம்ம வாழை மீன் இருக்கு இல்லையா, அதை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா புளி போட்டு வறுத்து எடுத்துக்கிறது. நம்ம காரப்பொடி மீன் குழம்பு, அப்புறம் வந்து ரசம். இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.